நம்ம ஊர் கோஹினூர் வைரம் முதல்ல எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? 800 இயர்ஸ் முன்னாடி காக்கத்திய மன்னர்களால் மண்கோட்டையா ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கொல்லக்கொண்டா கோட்டை. 1518ல் குத்துப்ஷாஹி டைனஸ்டியோட கண்ட்ரோலுக்கு இந்த கொல்லக்கொண்டா ஃபோர்ட் வருது. கொல்லக்கொண்டா அப்படிங்கிறது கோல்கொண்டா ஃபோர்ட்டாக மாறுது. குத்துப்ஷாஹி டைனஸ்டி இந்த கோட்டையை கிரானைட் கற்களாலும் வைரங்கள், வைடூரியங்கள், பவளங்கள், அது மட்டும் இல்லாமல் உள்ளவே மஸ்ஜித்துகளும் மினார்களும் கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டையாக இதை கட்டி முடிக்கிறாங்க. இது ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே எல்லாரும் கிளாப் பண்ணுறதை கேட்டிங்க இல்லையா? இந்த கிளாப்பிங் சவுண்டுங்கிறது 16th செஞ்சுரியிலேயே ஒரு ஹைடெக் அலாமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளாப் பண்ணால் 400 அடி உயரத்தில் இருக்கிற தர்பாருக்கு அந்த கிளாப்பிங் சவுண்ட் வந்து கேட்கும். இந்த கிளாப் பண்ணுறதுல ஒரு சீக்ரெட் கோடும் இருக்குது. 1 டைம் கிளாப் பண்ணால் ராஜா வந்திருக்காங்க, 2 டைம்ஸ் கிளாப் பண்ணால் உறவினர்கள் வந்திருக்காங்க, அண்ட் 3 டைம்ஸ் கிளாப் பண்ணால் எனிமீஸ் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளாப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் மேலே தர்பாருக்கு ராஜாவுக்கு கேட்டதும் எனிமீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தர்பார்லேருந்து டைரெக்டாக சார்மினாருக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது, டனல் ஒன்று கனெக்ட் ஆகுது. அது இன்னமும் இருக்குது, பட் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக ராஜா வந்து தப்பிச்சு அந்த பக்கம் போகிறதுக்காக அந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்னா, முகலாய மன்னர் அவுரங்கசீப் இந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு 8 மாதம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக துரோகம் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் கலந்த ஒரு பிரம்மாண்டமான கோட்டை தான் அது. இப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற இந்த ஓப்பன் ரூம்ஸ் எல்லாமே இந்த கோட்டையில் வேலை பார்த்தவங்களுக்காக அலோகேட் பண்ண ரூம்ஸ். இங்கே ஏன் வந்து செவர்கள் கட்டலை அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை இல்லையா? ஒரு ஏசியோ ஃபேனோ இல்லாததுனால இங்கே வந்து பர்தாஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வென்டிலேஷனும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ள வரும். இந்த கோட்டையில் சுமார் 1000 படிக்கட்டுகள் இருக்குது. 400 அடி உயரத்தில் இருக்கிற தர்பாரை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ஏறி தான் நம்ம வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பில்டிங்கில் தான் வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரூம்ஸாக இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முகலாய மன்னர் படையெடுத்து வந்தப்போ இந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு 8 மாதம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 8 மாதத்துக்கு அப்புறம் இவங்க இந்த கோட்டைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இங்கே காட்டுறேன் இல்லையா, இந்த பிளேஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இது கோட்டையில் வந்து ஒரு பகுதி. இதை இவங்க எப்படி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேலே ரூஃப் மட்டுமே வந்து அழிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த வால்ஸ் எல்லாமே எதுவுமே பண்ணலை. மேபி இது ஒரு அசைக்க முடியாத கல் கோட்டை இல்லையா, அதனால எதுவும் பண்ண முடியல, என்னென்னு நமக்கு தெரியல. பட் நான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணுன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாகவே இருந்தது. நான் உள்ளே போகல, அப்படி பாதியிலேயே நான் வந்துட்டேன். தென் நம்ம தர்பார் போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்து ஏறுறேன். ரொம்ப நேரமாக நான் ஏறிட்டே இருக்கேன், என்னால் முடியல, மூச்சு வாங்குது. நம்ம எப்படியாச்சும் மேலே ரீச் பண்ணுவோங்கிற ஒரு ஹோப்போடு தான் மேலே வந்து நான் போயிட்டுருக்கேன். நம்ம இன்னும் மேலே போகணும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தான் தோமினார், அதுக்கப்புறமா தர்பார் வந்து ரீச் பண்ண முடியும். அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் தோமினார். தோமினார் அப்படின்னா அங்கே 2 மினார் மட்டும் இருக்கும். தோ மீன்ஸ் 2 ஹிந்தியில். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து சார்மினார் கனெக்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. நம்மளால் போக முடியாது. தட் யூஸ்ட் ஃபார் ராயல் எஸ்கேப்ஸ். ஸோ அந்த தோமினார்லேருந்து சார்மினாருக்கு ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. அந்த சீக்ரெட் டனல் வழியாக ராயல் எஸ்கேப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அது கம்ப்ளீட்டாக டூ டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த பிளேஸ் தான் வந்து முகலாயர்கள் டெஸ்ட்ராய் பண்ண பிளேஸ். ஸோ அது மேலே பாருங்கள், உங்களுக்கு ரூஃபே வந்து இருக்காது. தென் இது வந்து அந்த காலத்தில் வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய கிணறு. இங்கே 2 வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த மொத்த கோட்டைக்கும் இந்த 2 வாட்டர் ஸ்டோரேஜில் இருந்து தான் இவங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி போகும்போது இன்னொரு வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கும். அது நான் காட்டுறேன், என் கூட வாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த வாட்டர் ஸ்டோரேஜ். மொத்தம் 2 வாட்டர் ஸ்டோரேஜ். இந்த 2 வாட்டர் ஸ்டோரேஜில் இருந்து மட்டும்தான் இந்த கோட்டையை வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ அது ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால அந்த வாட்டர் வந்து கிளியராக இல்லை. அது குடிக்கிறதுக்கு ஏற்ற வாட்டரும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிற லொக்கேஷனோட பேர் வந்து நாகினாபாக். அது இந்த கோட்டையில் வைர வியாபாரங்கள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட இடமா தான் வந்து இது இருந்திருக்கு. ஹைதராபாத் அப்படின்னாலே வந்து சிட்டி ஆஃப் பேர்ல் அண்ட் சிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் மட்டும் தானே. அந்த காலத்துலேருந்தே ஹைதராபாத் வந்து டைமண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸாகவே வந்து இருந்திருக்கு. இது வெறும் பிரம்மாண்டமான கோட்டை மட்டும் இல்லை, உலக புகழ்பெற்ற கோஹினூர் வைரம் பிறந்த இடமும் இதுதான். வைரங்கள் முதல் வரலாற்று போர் வரை இந்த கோல்கொண்டா கோட்டை ஒரு பெரிய அதிசயம் தான். இந்த கோட்டையை நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சஜஷன்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க.